நம்ம இந்தியால ஒவ்வொரு ரூபாயை தயாரிக்கிறதுக்காக எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த காலத்துல இருந்த ஒரு ரூபா நோட்டை தயாரிக்கிறதுக்கு ஒரு ரூபா 14 பைசா செலவு பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து ஒரு ரூபா காயினை தயாரிக்கிறதுக்கு ஒரு ரூபா 11 பைசா செலவு பண்ணிருக்காங்க. இப்ப இருக்க ஒரு ரூபா காயினை தயாரிக்கிறதுக்கு 70 பைசா செலவு பண்றாங்க. அந்த காலத்துல இருந்த 2 ரூபா நோட்டை தயாரிக்கிறதுக்கு ஒரு ரூபாயில இருந்து ஒரு ரூபா 50 பைசா வரைக்கும் செலவு பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப இருக்க காயினை தயாரிக்கிறதுக்கு ஒரு ரூபா 28 பைசா செலவு பண்றாங்க. 5 ரூபா நோட்டை தயாரிக்கிறதுக்கு 50 பைசா செலவாகுது. ஆனா 5 ரூபா காயினை தயாரிக்கிறதுக்கு 3 ரூபா 70 பைசா செலவாகுது. ஒரு 10 ரூபா நோட்டை தயாரிக்கிறதுக்கு ஒரு ரூபா 1 பைசா செலவு பண்றாங்க. பழைய 20 ரூபா நோட்டை தயாரிக்கிறதுக்கு ஒரு ரூபா 50 பைசா செலவாகுது. புது 20 ரூபா நோட்டு தயாரிக்கிறதுக்கு ஒரு ரூபா செலவாகுது. பழைய 50 ரூபா நோட்டை தயாரிக்கிறதுக்கு ஒரு ரூபா 80 பைசா செலவாகுது. ஆனா புது 50 ரூபா நோட்டை தயாரிக்கிறதுக்கு ஒரு ரூபா 22 பைசா தான் செலவாகுது. பழைய 100 ரூபா நோட்டை தயாரிக்கிறதுக்கு ஒரு ரூபா 80 பைசா செலவு பண்ணிருக்காங்க. ஆனா புது நோட்டை தயாரிக்கணும் அப்படின்னா 2 ரூபா தேவைப்படுது. ஒரு 200 ரூபா நோட்டை தயாரிக்கிறதுக்கு 2 ரூபா 93 பைசா செலவாகுது. பழைய 500 ரூபா நோட்டை தயாரிக்கிறதுக்கு 3 ரூபா 17 பைசா செலவு பண்ணிருக்காங்க. ஆனா புது நோட்டை தயாரிக்கிறதுக்கு 2 ரூபா 94 பைசா தான் செலவு பண்றாங்க. லாஸ்டா ஒரு 2000 நோட்டை தயாரிக்கிறதுக்கு 4 ரூபா 18 பைசா செலவாகுது.